ஹலோ பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவ்லின் அம்மையார் அப்படின்றவங்க வந்து எப்படி அவங்க லைஃப்பில் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அவங்க பிறந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1879 வருடம் வந்து அவங்க பிறக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1911 ஆண்டு வந்து கொல்லிமலையை குறித்து ஒருத்தர் வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. சரியா? அவர் பேர் வந்து ஜெசிமன். அந்த கட்டுரை வந்து அநேகருக்கு வந்து ஆத்ம பாரத்தை ஏற்படுத்திச்சு. அதில் ஒருத்தவங்க தான் எல்னா, அவங்க வந்து ஒரு விதவை, இன்னொருத்தவங்க ஈவ்லின். இவங்க கட்டுரை மூலியமாக வந்து ஈர்க்கப்பட்டவங்க இவங்க 2 பேர். அதில் ஒருத்தர் தான் வந்து ஈவ்லின். இவங்க வந்து ரொம்ப செல்வாக்கான நல்ல வசதியாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து தேவப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ பாரத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா நோக்கி பயணம் செய்கிறாங்க. இப்போ ஈவ்லின் வந்து நீலகிரி அப்படின்ற மலையில் உள்ள குன்னூரில் என்ன பண்ணுறாங்க, தமிழ் மொழி வந்து கற்க அனுப்பப்படுறாங்க. சரிங்களா? இந்தியாவுக்கு அனுப்பப்படுறாங்க. அப்புறம் ஜெசிமன் அப்படின்றவர் வந்து சென்னையில் வந்து இருந்து ஊழியம் செய்வதோடு பேப்டிஸ்ட் சங்கத்தின மற்ற பொறுப்புகள் எல்லாம் அவருக்கு வந்து கவனிக்க வேண்டியதாக இருந்துச்சு. எல்லா மிஷினரிகளுக்கும் சங்கத்தின் செய்திகளுக்கு அதோட செய்தியை வந்து கடிதமாக அனுப்புகிற வேலை வந்து அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தான் வந்துட்டு ஈவ்லின் அப்படின்றவங்க வந்து டைஃபாய்டு காய்ச்சல்னால பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த ஜெசிமன் வந்து சில வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரோட வார்த்தைகளை சொல்லி தேற்றுறாரு. அதுக்கப்புறம் வந்து குணமடைஞ்சிடறாங்க. 1913 வருடம் வந்து என்னாச்சு அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் சேந்தமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜெசிமனுக்கும் ஈவ்லினுக்கும் SBM அப்படின்ற ஒரு ஆலயத்தில் வச்சு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த அந்த ஈவினிங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க கொல்லிமலை அப்படின்ற இடத்த நோக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஜெசிமன் வந்து வாழவந்தி அப்படின்ற இடத்துல வந்து ஒரு மர வீட்டிற்கு பல கிலோமீட்டர் நடந்து போயும் டோலியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய மெடிக்கல் கேம்ப் வந்து அந்த மலையில், அந்த கொல்லிமலையில் வைக்கிறாங்க. அதாவது ஒரு கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, தங்கினாங்க அப்படின்னா ஒரு 10 நாள் வந்து அவங்க தங்கி மெடிக்கல் கேம்ப்பு அந்த மாதிரிலாம் நடத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழியம் செஞ்சதுக்கப்புறம் ஆடு இல்லாட்டி மாடெல்லாம் கொட்டகை இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் அவங்க தங்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஊழியம் செஞ்சுருக்காங்க. அப்போது கொல்லிமலையில் தான் அவங்களோட ஊழியம் செய்யணும் அப்படின்ற பாரம் அவங்களுக்குள்ள உண்டாயிருந்துச்சு. அப்போ கொல்லிமலையில் எப்படி இருந்தாங்க, மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, கொல்லிமலை வந்து தமிழ்நாட்டோட கிழக்கு தொடர்ச்சி மலையை சார்ந்தது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காராளர் அப்படின்ற மலை ஆதிவாசி மக்கள் வந்து இங்கே வசிக்கிறாங்க. இது வந்து கடல் மட்டத்திலேருந்து 3000 முதல் 4000 அடி வந்து உயரம் உள்ளதாக இருக்குது. அப்போ 40 கிலோமீட்டர் நீளம் அந்த மலை, அப்புறம் 16 கிலோமீட்டர் அகலம் கொண்ட காடுகள் வந்து ரொம்ப அடர்ந்து இருந்துச்சு. அங்கே கரடி, சென்னாய் அப்படின்ற போன்ற மிருகங்கள் எல்லாம் அங்கே காணப்படும். ஒவ்வொரு நாட்டிலும் பல கிராமங்கள் வந்து இருந்துச்சு. மேலும் கொல்லிமலையானது கொடிய மலேரியா பிரதேசமாக இருந்துச்சு. எந்த ஒரு மிஷினரியுமே கால் வைக்காத ஒரு கிராமமாக இருந்துச்சு. ஒரு கிறிஸ்தவங்க கூட அந்த இதில் இல்லை. எந்த ஒரு ஸ்கூல், பள்ளிக்கூடம் எதுவுமே கிடையாது. குழந்தை திருமணம் வந்து அதிக அளவில் அங்கே வந்து காணப்பட்டுச்சு. சப்போஸ் இப்போ வந்து அங்கே என்ன ஒரு இது வச்சுருந்தாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க விபச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஊர் மக்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா, அங்கே வந்து அந்த மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணோன்னா, கேழ்வரகு களி செஞ்சு பண்ணி இருக்கு இல்லையா, அதோட இறைச்சியை வந்து விருந்து செஞ்சு கொடுக்கணும். அப்படி பண்ணாங்கன்னா அவங்க பாவம் வந்து மன்னிக்கப்பட்டால் அந்த 2 பேரும் சேர்ந்துக்கலாம். சப்போஸ் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட வீட்டுக்காருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா காசு கொடுக்கணும். மறுபடியும் அந்த வீட்டுக்காரோட சேரக்கூடாது. ஆனால் அந்த அவங்களோட வீட்டுக்கார் வந்து வேற ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயமெல்லாம் அங்கே வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த மலை மக்கள்லாம் ஆவி வணக்கத்தை வந்து உடையவர்களாக இருந்தாங்க. அவங்களோட பேய்களின் தலைவன் யாருன்னா இருசி கருப்பன். அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பன்றியோட ரத்தத்தை ஊற்றிட்டு அந்த பன்னி இறைச்சியை வந்து சாப்பிடுவாங்க. அங்கே வாழ்கிற மக்கள்லாம் பூசாரி கிட்ட தான் ஒரு நோய் வந்துச்சுனாலோ இல்லை குறி கேட்கணுன்னாலோ ஒரு பூசாரி கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிராமமும் ஒரு பூசாரியோட ஆளுகைக்கு உட்பட்டு தான் அந்த இருந்துச்சு. அங்கே ரோடு வசதி சுத்தமாக கிடையாது. வெளி உலகத்தோட எந்த ஒரு தொடர்புமே இல்லை. இந்த மாதிரி ஒரு மலைப்பகுதியில் போய் யார்
ஊழியம் செய்வா. அப்படிப்பட்ட ஒரு மலைப்பகுதியில் தான் வந்து 1913ஆம் ஆண்டு இந்த 2 பேரும், ஜெசிமன் ஈவ்லின் அப்படின்ற இந்த 2 பேரும் அவ்வளோ கடினமான சூழ்நிலையில தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயேசுவின் அன்பை வந்து எடுத்து செல்றாங்க. அப்புறம் ஜெசிமனோட மரணம், இந்த மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு இருக்க டைமில் தான் ஜெசிமன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறந்து போகிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்களோட பிளான் என்னென்னா, ஜெசிமனுக்கும் ஈவ்லினுக்கும் என்ன பிளான் அப்படின்னா, ஒரு 5 மலையில் கிறிஸ்துவ அறியாதவங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும். இதுதான் வந்து அவங்களோட பிளான். கொல்லிமலை, பச்சைமலை, கல்வராயன் மலை, போதமலை, பைத்தூர் மலை. ஆனால் அவங்க 2 மலை தான் பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க. அப்போவே என்ன பண்ணார் அப்படின்னா, ஜெசிமன் வந்து இறந்துட்டார். அப்போ ஜெசிமன் இறந்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவ்லின் வந்து அவங்களோட பிள்ளைகளை பார்க்குறதுக்காக இங்கிலாந்து போயிடுறாங்க. அப்போ சில நாட்கள் வந்து அவங்க பிள்ளைங்களோட இருக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் அவங்களுக்கு வந்து இந்த கொல்லிமலையில் வந்து ஊழியர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை. அதனால் ஸ்ட்ரிக்ட் பேப்டிஸ்ட் அப்படின்ற ஒரு மிஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விண்ணப்பிக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க தனியாக வயசானவங்க, அந்த காலத்தில் அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிராகரிக்கிறாங்க. தொடர்ந்து வந்து அந்த மிஷனில் தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் சம்பளத்தை வச்சு அந்த கொல்லிமலை ஊழியத்துக்காக சேர்த்து வச்சுட்டு வந்தாங்க. அப்போது அந்த தன்னோட கணவரோட செஞ்சு வந்த அந்த ஊழியத்தை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த மிஷன் வந்து அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து 18 வருஷமாக வந்து அவங்க இங்கிலாந்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட 68ஆம் வயதில் வந்து அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி நான் 1 வருஷம் மட்டும் போயிருந்து நான் ஊழியம் செஞ்சுட்டு மறுபடியும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்மையோடு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க இந்தியா வராங்க, 1 வருஷம் ஊழியம் செய்கிறாங்க. அப்புறம் ஈவ்லின் அம்மையார் வந்து 68ஆம் வயது இறுதியில் 1947ஆம் வருஷம் ஜனவரி மாதம் வந்து சென்னை வராங்க. அவங்களோட 68ஆவது வயசில். அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, ரொம்ப வயசாக இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஊழியத்துக்காக வராங்க. அப்புறம் 1 வருட ஊழியத்தை வந்து சென்னை பேப்டிஸ்ட் மிஷனில் வந்து செய்த ஈவ்லின் அம்மையார் வந்து அவங்களோட 70ஆம் மிஷனிலிருந்து ஓய்வு பெற்றார். இங்கிலாந்து செல்லும் வாய்ப்பை என்ன பண்ணுறாங்கன்னா புறக்கணிச்சு ஜெசிமன் விட்டு சென்ற ஊழியத்தை வந்து அவங்க வந்து அப்படியே தொடர்றாங்க, மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அவங்களோட 70 வயசு நிரம்பி ஈவ்லின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவ பலத்தோட அந்த மரணமலை, அது பேரே மரணமலை, அந்த கொல்லிமலைக்கு பேர். ஸோ அந்த மலைக்கு வந்து அவங்க ஊழியம் பண்ணுறாங்க. அப்போது ஜெசிமன் இறந்துட்டாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு கொல்லிமலையில் வந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் இவங்க மட்டும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போது அங்கே போகும்போது ஊழியத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர் என்ன பண்ணோன்னா நடக்கணும். நடந்து போய் பல கிராமங்களை மக்களை சந்தித்து நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அப்புறம் டோலி மூலியமாக போவாங்களாம். டோலி அப்படின்ற அது மூலியமாக வந்து போயிருக்காங்க. டோலி அப்படின்னா என்னென்னா, ஒரு 9 அடி நீளமாக இருக்கிற ஒரு 2 மூங்கில்கள், அதுக்கு நடுவில் துணி இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்களை ஏறி உட்கார வச்சுப்பாங்க. முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர் தூக்கிட்டு போவாங்க. இப்படி தூக்கிட்டு போகும்போது ஒரு நாள் வந்து அந்த தூக்கிட்டு போகிற ஒரு கால் தடு மாதிரி விழுந்துட்டார். அப்போ ஈவ்லின் அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே விழுந்து அவங்களோட தலையில் அடிபட்டு எலும்பு முறிவிடன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தப்பிக்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் அவங்க மறுதளிக்காமல் இயேசு கிறிஸ்துவை அங்கே இருக்கிற எல்லா மலைகளிலையும் போய் ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு உறுதுணையாக யார் இருக்காங்க அப்படின்னா, இவனுடைய அண்ணா மகள் ரூத் ஹாரிஸ் அப்படின்றவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்காங்க. அப்போது 70 வயசில் தான் இந்த கொல்லிமலை ஊழியத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் இவங்க போய் ஊழியம் செய்கிறாங்க. அப்போது 1974 தான் இவங்க இறக்குறாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மலை மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை வந்து அவங்க வந்து அறிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொல்லிமலையிலேயே அவங்களையும் அவங்க ஹஸ்பண்ட் அடக்கம் பண்ணதுக்கு பக்கத்துலேயே வந்து அடக்கம் பண்ணாங்க. இப்போ ஜெசிமன் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னா, ஈவ்லினோட ஹஸ்பண்ட் 44 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவரோட அன்பை எப்படியாவது சொல்லணும், நம்ம விட்டு வந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவருக்காக கஷ்டப்பட்ட அந்த வயசான காலத்துலேயும் போய் ஆண்டவருக்காக நின்று
ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு அவங்க வந்து வைராக்கியமாக வாழ்ந்து அதுக்கப்புறமா இறந்தாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.